தொழிலதிபர் சேகர் ரெட்டி உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, தற்போது தொழிலதிபர் சேகர் ரெட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது தொழிலதிபர் சேகர் ரெட்டி மற்றும் ஸ்ரீனிவாசலு ஆகிய 2 பேரையும் சிபிஐ காவல்துறையினர் கைது செய்து இன்று சிபிஐ நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தினர். சிபிஐ நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு சிபிஐ நீதிமன்றத்தில் நீதிபதி விஜயலட்சுமி அவர்கள் அந்த 2 பேரிடமே தன்னுடைய கேள்விகளை கேட்டார். குறிப்பாக உங்கள் மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது தெரியுமா என்ற ஒரு கேள்வி முன்வைத்தார். அதற்கு எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் பதிலளித்தனர். இந்நிலையில் அவர் கூறும் பொழுது உங்களுக்கு வருமானத்திற்கு வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் அதே போல புதிய பணத்தை நீங்கள் முறைகேடாக மாற்றியதாகவும் உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு புதிய பணம் எதையும் நாங்கள் முறைகேடாக மாற்றவில்லை. அது எங்களுக்கு எப்பொழுதுமே எங்களுடைய அன்றாட கலெக்ஷன், அதாவது அன்றாட எங்களுக்கு வரும் பணம் தான் அது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் தற்பொழுது அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து வரும் ஜனவரி 3ஆம் தேதி வரை அவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்கள் இருவருமே தற்பொழுது ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையிலே இதற்கு சிபிஐ தரப்பிலே பதிலளிக்க வரும் 23ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல சிபிஐ தரப்பிலே ஒரு 15 நாட்கள் அவர்களுக்கு காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கைக்கு தற்போது இன்னும் சற்று நேரத்திலே எத்தனை நாள் அவர்கள் காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என்பது குறித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டு விடுவார். எனவே அந்த தகவல் இன்னும் ஒரு 1-2 நிமிடங்களாக தெரிந்துவிடும். இந்நிலையில் தற்பொழுது சேகர் ரெட்டி அவர்கள் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். எனவே இவ்வாறு இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. பிரசன்னா, எந்தெந்த பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பாக இந்த இருவர் மீதுமே 420, 409, செக்ஷன் 13 கீழ் 2, செக்ஷன் 13 கீழ் 1 மற்றும் லஞ்ச ஒழிப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களில் பல்வேறு சட்டங்களின் வழியாக இவர்கள் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த ஒரு அனைத்து பிரிவுகளுமே இவர்கள் மீது தற்போது போடப்பட்டுள்ளது. இதன் மீதுதான் தற்போது விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மேற்கொண்டு அவர்களை விசாரிக்க சிபிஐக்கு அனுமதி வழங்கும் பட்சத்திலே இன்னும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். பிரசன்னா, இவர்களை தவிர இந்த வழக்கில் வேறு யாரேனும் கைது செய்யப்படுவார்களா? மேலும் இந்த வழக்கில் போலீசாருடைய விசாரணை எந்தெந்த கோணத்தில் இருக்கும்? இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது இவர்களையும் தாண்டி இன்னும் சிலரும் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக பிரேம் என்ற நபர் கைது செய்யப்பட்டதாக செய்தியில் வந்திருக்கிறது. ஆனால் அந்த நபரை தற்பொழுது நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எனவே அவர் உண்மையாகவே கைது செய்யப்பட்டு விட்டாரா இல்லையா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவந்ததாக தெரியவில்லை. எனவே ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அவரிடம் ஏதாவது விசாரணை மேற்கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த இருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள காரணத்தினால் இவர்கள் மேற்கொண்ட இந்த முறைகேடுக்கு இன்னும் யாரெல்லாம் துணை போனார்கள், இந்த விஷயத்திலே இன்னும் எத்தனை பேர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள், குறிப்பாக இவர்களுக்கு இன்னும் எத்தனை அதிகாரிகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ துணை போனார்கள், மேலும் இவர்கள் முறைகேடாக இந்த சொத்துக்களை எல்லாம் எப்படி சேர்த்தார்கள் என்பது குறித்து பல கோணத்தில் தற்போது சிபிஐ விசாரணை இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எனவே அடுத்தபடியாக சிபிஐக்கு எத்தனை நாட்கள் தற்போது நீதிமன்றம் விசாரணைக்கு தருகிறது, அந்த நாட்களை அவர்கள் முறையாக பயன்படுத்திக் கொண்டு அதன் பிறகு இவர்கள் மீதான குற்றப்பத்திரிகை எப்படி அடிப்படையில் இன்னும் பலர் கைது செய்யப்படுவார்களா என்பது குறித்தெல்லாம் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும். விரைவில் பல தகவல்கள் வரும். ஆனால் தற்பொழுது நாம் எதிர்பார்ப்பது இன்னும் எத்தனை நாட்கள் இவர்களுக்கு தற்பொழுது விசாரிக்க இவர்களுக்கு எத்தனை நாட்கள் சிபிஐ நீதிமன்றம்